கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்டு நாம் தேவனிடத்தில் கேட்கிறதை தருகிறவராயிருக்கிறார். அதே போன்றுதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மிடத்தில் யாராவது கேட்டால் நாம் அதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. இது தேவனுடைய பிள்ளைகளுடைய அடையாளம். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயம். நமக்கு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்க முடியுமானால் நாம் அவர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும். மாறாக நம்முடைய முகத்தை அவர்களுக்கு மறைக்கக்கூடாது, முகம் கோணக்கூடாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே. சில வேளைகளில் சில நபர்கள் நம்மிடத்தில் கடனுக்கு வருவார்கள், சில பொருட்களை கேட்பார்கள். அப்பொழுது நம்மிடத்தில் இருந்தால் நாம் அவர்களை வேண்டுமென்றே நீ போய்விட்டு நாளைக்கு வா, நான் தருவேன் அப்படி என்று நாம் சொல்லக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் கடன், ஏழை எதற்கு கடன் கேட்கிறான்? அவனுக்கு தேவை இருக்கிறது. அதாவது ஒரு அத்தியாவசியமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது தான் ஜனங்கள் கடன் கேட்பார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு நாம் இறங்கி கடன் கொடுத்தால் அது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நாம் கடன் கொடுக்கிறோமா? ஏழைகளுக்கு கடன் கொடுத்தால் அப்படி கொடுக்கிறதை தேவன் திரும்ப நமக்கு கொடுப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு தேவன் நமக்கு இவ்விதமான குணாதிசயங்கள் நாம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மிடத்தில் கடன் கேட்கிறவர்களுக்கு முகங்கோணக்கூடாது. நம்மிடத்தில் பொருள் இருக்கையில் நீ போய் திரும்ப நாளைக்கு வா என்று சொல்லக்கூடாது. நாம் இறங்கி கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் நமக்கு அதை திரும்ப தருகிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் மற்றவர்களுக்கு இறங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து எங்களை வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தரை நாங்கள் எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றும், எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அப்படியே செய்யும்படியான கிருபைகளை தாருங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.